யாரு அந்த கிருஷ்ணவேணி கொலை கேஸ்ல நீங்க உள்ள போக காரணமா இருந்தாரு அவரா? கரெக்ட். என்ன சார் நீங்க இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அப்புறம் கேட்டுட்டு இருக்கீங்களே? இல்ல, சம்பந்தப்பட்டவரே வந்துட்டாரு, அதான் பார்த்தேன். பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? இவனை என்ன அடிக்க இங்கேயே வந்துட்டான். எவ்வளவு தைரியம் இருக்கும் இவனுக்கு. நீங்க பேசாத இருங்கம்மா. அடிக்க முடியுமா அவனால? யாரு உட்கார்ந்து இருக்கிறது? யாரு? சிங்கம். கைய காலெல்லாம் முறிச்சிருவாரு. இப்ப வைடா வைடா கைய. அடிக்க முடியுமாடா? என் மேல கைய வச்சு படுறாம்லன்னா இப்படுறா. சார், நீங்க இவங்களை பிடிச்சிட்டீங்களான்னு பார்த்துட்டு போட்டா சார். நான் வந்து ரொம்ப சீக்கிரமா நீங்க வேலையை பார்த்துட்டீங்க சார். நீங்க என்ன சார் இவங்க போய் பேசிட்டு இருக்கீங்க? உள்ளதே என்னங்க சார் நீங்க? ஏய், என்ன திமிரா? எங்க 3 பேர் மேலயும் தாக்குதல் பண்ணிட்டு இங்க வந்து எங்களே உள்ள போட சொல்றியா? யார் அடிச்சாங்கன்னு சார் சொல்லுவாரு. சார், என்ன சார் இவன் உங்களையே சாட்சி கூப்பிட்டு இருக்கான்? சார், உங்க ஸ்டேஷனுக்கு வந்து உங்களையே அதிகாரம் பண்றான். இவனை இப்படி சும்மா விடாதீங்க. முதல்ல லாக்அப்ல தூக்கி போட்டு நல்ல 4 உதைங்க. சார், சார் இவரை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க சார், இல்லனா தப்பிச்சிருவான் சார். என்னையா இதெல்லாம் நாடக கம்பெனி நினைச்சீங்களா? நீங்க 3 பேரும் சேர்ந்து அவரை அடிச்சிட்டு உங்களை அவர் அடிச்சிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க. என்னது? நாங்க இவனை அடிச்சோமா? அப்படித்தான் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்ன சார் இது? நீங்க இப்படி சைடு அடிக்கிறீங்க? அந்த ஆளு இப்பதான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க முடியும்? அவர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 மணி நேரம் ஆச்சு. போய் சார், போய். இவன் எங்களை அடிச்சிட்டு எங்க மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். எங்களுக்கு முன்னாடியே வந்து என்ன அடிச்சிட்டு என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களே, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா சார், போய் சொல்றான் சார். இந்த ஆளு போய் சொல்றான். என் வீடு பூந்து 3 பேரையும் அடிச்சது இவன் தான். உங்களுக்கு சந்தேகம் வருதா? தோ சாட்சிக்கு வக்கீல கேட்டு பாருங்க சார். வக்கீல் சேர்ந்துடா சார். உருட்டு கட்டையால அடிச்சா என்ன லாயடி அப்படி அடிச்சா சார்? என்ன சீ, வாய மூடு. போய் சொல்றது நீயா இல்ல அவரா? சார், என்ன சார் இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? முதல்ல இவனை தூக்கி நீங்க உள்ள போடுங்க சார். என்ன விளையாடுறீங்களா நீங்க? நீங்க அடிச்சிட்டீங்கன்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இப்ப என்னடா இவர் அடிச்சிட்டாருன்னு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? சார் 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 சார், போய் சார், எல்லாம் போய். பாருங்க, இவன் எங்களை அடிச்சிட்டு எங்களுக்கு முன்னாடியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவளை காப்பாத்திக்கிறதுக்காக ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க சார்? ஏய், வாய மூடு. போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. நீ எங்களை அடிச்சியா இல்ல நாங்க உன்னை அடிச்சோமா? நீங்க 3 பேரு, நான் ஒருத்தர். யார் அடிக்க முடியும்? டேய் டேய், உருட்டு கட்டை யார் கையில இருக்குதோ அவங்களால தானே அடிக்க முடியும். அந்த உருட்டு கட்டை வச்சாடா என் கைய உடைச்சிக்க. யோ, நீ வேறயா இல்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. சார், நீங்க ஃபைனலா ஒரு முடிவு எடுங்க. எங்க 3 பேர் மேல இருக்கிற காயத்தை பாருங்க, இவன் கையில இருக்கிற காயத்தை பாருங்க. நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்லுங்க. அதை எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உங்க 2 கோஷ்டியும் தூக்கி உள்ள வச்சு வெளுத்தா உங்க சாயம் தெரிஞ்சிரும். ஐயோ, உழுதுக்கு போடுங்க சார், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இந்த பாரு, நீ இப்பதான் முறையா அடி வாங்க போற. நாங்க அடி வாங்கி உடம்பெல்லாம் ரணகளமா இருக்குது. அது உனக்கு தெரியாது. ஆமா, வேற வழி இல்ல. உங்க 2 பேர்த்து மேலயும் கேஸ போட்டு உள்ள தள்ளிட வேண்டியதுதான். என்ன, உங்க மேல கேஸ போட்டா நீங்க 2 பேரும் தப்பிச்சிருவீங்க. ஆனா இந்த அம்மா நேரா புழலுக்கு தான் போகணும். உள்ள ஜாமீனும் கேன்சல் ஆயிரும். இனிமே ஜென்மத்துக்கும் ஜாமீன் வாங்கவே முடியாது. உங்களுக்காக வாதாட வேண்டிய வக்கீல கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள தள்ளிட வேண்டியதுதான். என்ன, ஜாமீன் கேன்சல் ஆயிடுமா? ஆமாமா. யோ, முன்னாடி இதெல்லாம் சொல்ல வேண்டாமா? அப்ப கேஸ
கேஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம். உங்க கேஸையே நான் எடுத்துக்கலையே. எடுத்துக்கலையா? அப்ப ப்ராப்ளமே இல்ல. ரொம்ப நல்லதா போச்சு. ஆனா பழனியப்பன் கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கே, அது கம்ப்ளைண்டா? என்ன பண்றது? சரி, அவரோட நாங்க சமாதானமா போயிடுறோம். ஐயா, என்னதான் இருந்தாலும் இவங்க அவங்களுக்கு சம்சாரம் தானே. யாருக்குடா சம்சாரம்? அது பழைய கதைடா. பழைய கதை பத்தி பேசாத. இல்ல, அத புதுப்பிச்சுக்கலாமே. புதுப்பிச்சுக்கலாம். காலம் காலம் கேடு விட்டவன். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. பாரு பழனியப்பா, நிச்சயமா நாங்க தான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனா நாங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. நீதான் ஆசைப்பட்ட மாதிரி எங்களை நல்லா அடிச்சிட்டல, அப்புறம் ஏன் இங்க வந்து கம்ப்ளைண்ட் அது இதுன்னு? கேஸ வாபஸ் வாங்கிக்கோ, நாம சமாதானமா போயிடலாம். பாரு, எனக்கு தெரியுது நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் வரல, உன் வழிக்கு நான் வரவே இல்ல. போதுமா? வந்தேடா. வருவா சார், இவன் வருவா சார். இவன் வந்தா நீ என்ன வேணாலும் பண்ணு, மறுபடியும் கேஸ் கொடு. சரி சரி சார், உங்களை போக சொல்லுங்க சார். அப்ப கேஸ வாபஸ் வாங்கு. நான் வாபஸ் வாங்க மாட்டேன்டி. எதுக்கு நீ வாபஸ் வாங்கணும்? அதான் நான் பாத்துக்கிறேன் சார். நான் கொடுத்த கம்பெனி மேல ஆக்ஷன் எடுக்காம நான் பாத்துக்கிறேன். உனக்கு செக் வேணும்ல, நீ வாலாட்டேன்னா திருப்பி ஒட்ட நறுக்கிறது. பாரு, அதான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அது நம்ப முடியாது, ஒன்ன நம்ப முடியாதுண்ணா. பாரு, நான் திருந்திட்டேன். திருந்திட்டேன். நீ எல்லாம் திருந்துற ஜென்மமா? உனக்கெல்லாம் செக் வச்சாதான் சரியா வரும் சார். நான் கொடுத்த கம்பெனி மேல உடனடியாக ஆக்ஷன் எடுக்க வேணாம் சார். அவளுக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்பேன் சார். கொஞ்சம் டைம் கொடுப்போம் சார். அது உங்க இஷ்டம். சரி சார், அப்ப நான் கிளம்புறேன் சார். என்ன, நீங்களும் கிளம்புங்க. உங்க பர்சனல் விஷயத்துல எங்களை இழுக்காதீங்க. கிளம்புங்க. அனிதா, அனிதா, என்னங்க? முதல்ல ஸ்வீட் சாப்பிடு. என்னங்க விஷயம்? திரும்ப வேலையில ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. ஆர்டர் வாங்கிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. ஸ்வீட் சாப்பிடு. மாமா, அத்தை, அக்கா. அப்பா, இவருக்கு திரும்ப வேலை கிடைச்சிருச்சாப்பா? ஆமா, எப்ப ஜாயின் பண்ணணும்? நாளைக்கே. அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வேலை போயிடுச்சேன்னு குற்ற உணர்ச்சியோட இருந்தியே, இப்ப அது போயிடுச்சா? ரொம்ப நிம்மதியா இருக்கேன். நான் 1000 சமாதானம் சொல்லி நீ கேட்கவே இல்லையே. இப்பதான் என் மனசு சமாதானமாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரி, கொடு. மாமாக்கு அத்தைக்கும் கொடுக்கலாம். எடுத்துக்கங்க. இல்ல மாப்பிள்ள, எனக்கு வேண்டாம். அப்பா, கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுறதுனால சுகர் ஏறிடாது, சாப்பிடுங்க. இல்லைங்க மாமா, இத சாப்பிடுறதுனால என் சுகர் லெவல் ஏறிடுமோங்கிற கவலையில இதை வேணான்னு சொல்லல. இப்போ நீங்க சொன்ன விஷயத்த என்னால அது ஒரு சந்தோஷமான விஷயமா ஏத்துக்க முடியல. என்னங்க இப்படி சொல்றீங்க? இதோ பார், எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் தெரியாது. மாப்பிள்ள தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அவர் மறுபடியும் இந்த வேலைக்கு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஏன்பா அப்படி சொல்றீங்க? அவர் தொழில் மேல அவ்வளவு உயிரை வச்சிருக்காருப்பா. ஏமா, அவர் உயிருக்கே ஆபத்தான தொழில்ல அவர் ஏமா உயிரை வைக்கணும்? உலகத்துல வேற தொழிலே இல்லையா? அவரு எந்த தொழில் வேணா பண்ணட்டுமா? அதுக்கு ஃபைனான்ஸ் வேணும்னா அதை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். சரி, எனக்கு எந்த தொழிலுமே பிடிக்கலன்னா வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏன் மாமா இப்படி பயப்படுறீங்க? எந்த தொழில தான் ஆபத்து இல்லை. வீட்டுல அமைதியா உட்காந்துட்டு இருந்தா ஆபத்து வராம போயிடுமா?
ஃப்ளைட்டில் போகிறோம், ஃப்ளைட் பர்ஸ்ட் ஆகுது. அதுக்காக யாரும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாமையா இருக்காங்க? ஷாப்பிங் மால் போகிறோம், அங்கே பாம்பு பிளாஸ்ட் நடக்குது. அதுக்காக யாரும் ஷாப்பிங் பண்ணாமையா இருக்காங்க? நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்க்கையே போகுது. நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்க்கையை நரகமாயிடும் மாமா. இதை பாருங்க மாப்பிள்ள, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை, எனக்கும் புரியுது. ஆனா அந்த தொழிலெல்லாம் உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த தொழில், சமூக விரோதிங்க, கொலைகாரங்க, கொள்ளக்காரங்க இவங்க பின்னால போறதுல உங்களை காப்பாத்திக்கிறதுல சான்ஸ் ரொம்ப கம்மி. இது சமூக விரோதிகளை நாமளே விலை கொடுத்து வாங்குறதுக்கு சமம். அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் கொலைகாரங்களும் கொள்ளக்காரங்களும் அதிகமாயிட்டே தான் போறாங்களே தவிர குறையிற மாதிரி காணும். எப்பவோ வாங்க போற ஒரு மெடலுக்காக உங்க உயிரை நீங்க ஏன் பணயம் வைக்கணும்? ஆபத்து உங்களுக்கு மட்டும் இல்ல மாப்ள, உங்க பொண்டாட்டி, புள்ள, சொந்த பந்தம் எல்லாருக்குமே தான். மாமா, நீங்க இதை ஆபத்தா பாக்குறீங்க. நான் இந்த தொழில் இருக்கிற ஆத்ம திருப்தியை பாக்குறேன். எல்லா தொழிலையும் நம்ம லாபத்துக்காக பண்ணுவோம். ஆனா இந்த தொழில் மட்டும்தான் நாட்டுக்காக, லாபத்துக்காக நம்ம பாடுபட முடியும். நாட்டுக்காக பாடுபடுறேன்னு வீட்டை மறந்துட்டா எப்படி மாப்ள? இத பாருங்க, நீங்க வெளியில போயிட்டு திரும்பி வருவீங்களா மாட்டீங்களாங்கிற கவலையோடய நாங்க வாழ முடியுமா? மாமா, நம்ம நாட்டை இரவு பகலா பாதுகாக்கிற சோல்ஜர்ஸோட ஃபேமிலி இது மாதிரி நினைச்சா நம்ம நாடு நம்மதான் இருக்காது. அது எப்பவோ பாகிஸ்தானுக்கும் சைனாக்கும் சொந்தமா இருக்கும். இப்ப நான் பண்ற டியூட்டில அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இல்லை. இதுக்கு மேலே உங்களுக்கு பயம்னா நானும் அனிதாவும் வேற வீட்டில் போய் தங்கிக்கிறோம். ஏன்னா டெய்லி ஆஃபீஸ் போய் சேர்ந்தனா, சேஃபா வீட்டுக்கு வந்தனா அப்படின்ற கவலை இல்லாம இருக்கலாம்ல, அதனாலதான் சொன்னேன். எங்க என்னங்க நீங்க எந்த நேரத்துல எதை பத்தி பேசுறதுன்னு தெரியாதா? நீங்க இப்படி ஒரு முறை பேசினதுனால தானே அவங்க நம்ம வீட்டை விட்டு வெளில போனாங்க. நமக்கு தெரியாம கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அதே மாதிரி பேசி அவங்கள நம்ம இழக்கணுமா? நான் அதுக்கு சொல்லல. மாப்பிள்ள சொல்ற மாதிரி எல்லாத்துலயும் ஆபத்து இருக்குங்க. கேஸ் ஸ்டவ் வெடிச்சு புருஷன் பொண்டாட்டி செத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு நம்ம கேஸ் ஸ்டவை யூஸ் பண்றதை நிறுத்துறமா என்ன? அதே மாதிரி தாங்க இதுவும். நீங்க ஏன் ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? மாப்பிளைக்கு எதுவுமே ஆகாதுன்னு நினைச்சு அவர் பத்திரமா திரும்பி வருவாருன்னு நம்புங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நான் என் பயத்தை சொன்னேன். பயப்படாதீங்க மாமா, எனக்கு ஒன்றும் ஆகாது. ரொம்பதான் மாப்பிள்ளைக்காக நெய்யா உருகுறாங்க. அவன் இங்க இருந்தா தானே என்னால நான் வந்த காரியத்தை முடிக்க முடியும். பழிய தூக்கி வேற யார் மேலேயாவது போட முடியும். அண்ணே, போட்டோவை தொடச்சிட்டு இருக்கீங்களா? என்னடா அது கையில் என்ன கட்டு? ஐயோ, இது ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு ஏமாத்து வேலை. ஒருத்தர் ஏமாத்துறதுக்காக போட்டேன். ஏமாத்து வேலையா? ஏமாத்து வேலை. உண்மை சொல்றான். யாரோட தகராறு பண்ண? என்ன சட்டை? அண்ணா, நான் சொன்னேன்னா அப்படி நீங்க சாக்காயிருவீங்க. சொல்றா, எங்கடா போயிட்டு வர? யாரோட தகராறு? அந்த பிரேமா கேட்டுவிட்டவளதான் பார்க்க போயிருந்தேன். ஐயோ, ஏண்டா அவளை எங்கடா நீ பார்த்த? எங்க இருக்கிற அந்த பிரேமா? போ, அந்த வக்கீல் வீட்டுல குடியிருக்கா அவ. அந்த வக்கீல் இருக்க மேலே இந்த ஆட்டம் போட்டு இருக்கா. அதான் சும்மா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு போனா வச்சுட்டு வந்துட்டேன். பைத்தியக்காரா, நீ ஏன்டா இதுக்கெல்லாம் போற? ஆண்டவளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பான்டா. ஆண்டவன் என்னடா பண்ண போறாரு? அவர் பண்றத பண்ணட்டும். அப்புறம் நம்மளால முடிஞ்ச சும்மா துண்டாவது போட முடியாதா என்ன? அதான் சும்மா உள்ள புகுந்து போட்டு வந்தானா. அறிவுரை சொன்னா கேட்கிறவளா அவ? சொல்லி பார்த்தோம்ல, கேட்டாளா அவ? அதான் என் ஆத்திரம் கோபம் வெறி தீர வரைக்கும் சும்மா அடி அடி நைய போடச்சு. ஐயோ வலிக்குது. நான் உங்க பொண்டாட்டிங்க அப்படின்னா இப்பதான் தெரிஞ்சதா உனக்கு நீ என் பொண்டாட்டின்னு? இந்த அடி உதைக்கு உதவுற மாதிரி யாரும் உதவ மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அது இதுதான் உங்களுக்கு. ஐயோ, வந்தா அந்த வக்கீல் அந்த பட்டை வேச்சிய பொண்ணு வந்தா அவங்களே போட்டு சும்மா சாத்திட்டா. அவங்கள உருண்டு படுத்து புறவிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பின்ன என்னன்னா அவ எவ்வளவு பொறுத்து பார்த்தோம். வீட்டுல யாரையாவது விட்டு வச்சாலா? அவ என்ன பிரச்சனை பண்ணல. நேத்து வந்த இந்த அம்மா பாரதி அம்மா முதற்கொண்டு விட்டு வச்சாலா? அவ தற்கொலை பண்ற அளவுக்கு போனாங்களா இல்லையா? கடைசியில முத்துவி குடும்பத்தை விட்டு வெளியே வச்சாலா? அவ எவ்வளவு பிரச்சனை.
இது மேல பொறுத்தா சரியா வராந்தா உள்ள புகுந்து போய் ஒருக்கிட்டே அவளை. என்னோட பைத்தியமான பிடிச்சு போச்சு. ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன். அவளை தாலி கிட்டவள இப்பதானே நான் சந்தோஷமா இருக்கேனா? ஆமா சந்தோஷமா இருக்கேனே. அச்சோ, இந்த வக்கீல் வீட்டுக்கு போய் அடிச்சேன்னு சொல்ற, அவரே அடிச்சேன்னு சொல்ற. டேய் உண்மையில போலீஸ் கேஸ் வரும்டா. போலீஸ் கேஸா? அவ எந்திரிக்கணும்ல முதல்ல. எந்திரிச்சு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் பாப்போம். அவ கொடுத்தா அவளுக்கு தானே ஆபத்து. அங்க அவளுக்கு என்ன ஆபத்து? ஆபத்து தானே. அவ இப்ப ஜாமீன்ல தானே வெளியே வந்திருக்கா. அவ இந்த நேரத்துல அவ யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ இல்ல அவ மேல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ ஜாமீன் கேன்சல் ஆயிரும், ரத்து ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா அவ திருப்பி உள்ள போக முடியாது. எப்படி வெளியே வருவா? வரவே முடியாது. இத நம்ம வக்கீல் என்கிட்ட சொன்னாரு. அதனாலதான் சும்மா வீடு வந்து அவளை அடிச்சு சும்மா காய போட்டு தோச்சு போட்டு வந்துட்டா அவளை. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஒரு பைத்தியக்காரிடா. கத்திட்டு தோணு குத்திட்டு என்ன பண்ணுவேன்? அது துணிஞ்சான போனானா இன்னும் 4 அடி அடிச்சிருந்தா அவன் மடியா போட்டிருப்பா அவ. ஏய் என்ன பேச்சு பேசுறடா நீ? அதான் அவளை உயிரோட விட்டு வந்திருக்கானா அவளை. நான் அடிச்ச தழும்பு 6 வரைக்கும் நம்ம விஷயத்துல குடும்ப விஷயத்துல எதுலயும் தலையிட மாட்டா. தலையிட்டு பாக்கட்டுமே பாப்போம். அப்படி தலையிட்டா திரும்பி போய் இதே அடி அடிச்சு தழும்பு போட்டு வந்துருவானா? பயம் இருக்கு அவளுக்கு. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அதான் சொன்னேனே அடி உதைக்கு உதவுற மாதிரி யாரும் உதவ மாட்டாங்கன்னு. அதான் ஏய் முட்டாத்தனமா அவ என்ன வேணா பேசிட்டு போறாடா. நீ முதல்ல நிறுத்துற இதெல்லாம். என்னென்ன சொல்றீங்க நீங்க? அவ பண்றதை நிறுத்த மாட்டுக்காளே அவ. ஐயோ அவ சுபாவம் அது. அவ எப்ப நிறுத்துறாள் அதை நிறுத்தட்டு. இல்லன்னா ஆண்டவன் நிறுத்துவான். அது வரைக்கும் நீதான் பொறுமையா இருக்கணும். புரிஞ்சா? இந்த குடும்பத்துக்கு வந்த பிரச்சனை எல்லாம் போதும்டா. பொறுமையா இரு. போ வேலையை பாரு போ. அம்மா அம்மா அம்மா. என்ன என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? அத கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? அது உனக்கே தெரியாது? அந்த பையன் வந்து அடிச்சிட்டு போனானே அதை பத்தி தானே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அத பத்தியெல்லாம் கூட நான் யோசிக்கல. ஆனா அந்த அறிவில்லாத பழனியப்பன் கூட புத்திசாலி ஆயிட்டானேன்னு கவலைப்படுறேன். புத்திசாலி ஆயிட்டானா? அம்மா நீங்க என்னம்மா சொல்றீங்க? ஆமா, நம்மள வந்து அடி அடின்னு அடிச்சிட்டு. அம்மா அடியாம்மா அது ஒவ்வொன்னும் இடி மாதிரி இல்ல இறங்குச்சு. இப்ப அதையே ஞாபகப்படுத்துறீங்க? என்ன பண்றதுமா, வலிக்கும் போதெல்லாம் அப்பா அந்த ஞாபகம் வருது. எனக்கு வலிக்கலையா? சரி அம்மா அதை விடுமா. அவனை நீங்க புத்திசாலின்னு சொன்னீங்களே, அது என்ன விஷயம் அதை சொல்லுங்கம்மா. பின்ன களிமண்ணு மாதிரி இருந்த அந்த பழனியப்பன் எப்படி திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்கான் பாத்தீங்களா? அவன் வந்து நம்மள அடிச்சிட்டு நாம அவனை அடிச்சதா சொல்லி நமக்கு முன்னாடியே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். தோ இந்த வக்கீலுக்கு இல்லாத அறிவில்ல அவனுக்கு வந்திருக்கு. மேடம், நம்ம யாருக்கும் இல்லாத அறிவு அவனுக்கு இருக்குன்னுலாம் வேற சொல்றீங்க. என்ன மட்டும் ஏமா தனியா பிரிச்சு பேசுறீங்க? இங்க பாருங்க, நான் கிரிமினல் லாயர் தான், ஆனா கிரிமினல் இல்ல. கிரைம் செய்யறவங்கள காப்பாத்தி தான் எனக்கு பழக்கம். ஆனா நான் கிரைம் செய்யறவன் இல்லம்மா, அதை புரிஞ்சுக்குங்க. ஆமா, இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. முதல்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்மள சுத்தி எல்லாம் கெட்டதா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மேடம், நீங்க என்ன மேடம் சொல்றீங்க? ஒரு அல்ல கை கிட்ட அடி வாங்கிட்டு அமைதியா இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாரு, அத சொல்றேன். நம்மளால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் நம்ம 3 பேருக்கும் தர்ம அடி கொடுத்துட்டு போயிருக்கான். அம்மா, எனக்கு என்னமோ அவன் சுயமா யோசிச்சு செஞ்ச காரியம் மாதிரி இது தெரியல. அவனுக்கு பின்னால இருந்து யாரோ ஒருத்தர் ஆபரேட் பண்றாங்க. அப்படி ஒருத்தன் அங்க இருக்கான்னா அது அந்த ரஞ்சித் ராஜை தவிர வேற யாராவும் இருக்க முடியாது.